ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பச்சைப்பயிறு டோக்லா. பேசனில் தான் நம்ம டோக்லா பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிரில் பண்ண போகிறோம். பச்சைப்பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் கொலஸ்ட்ரால் குறைச்சலாக இருக்கிறதுனால உங்களுக்கு பச்சைப்பயிறு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிக்கும் ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாக இருக்குது. அதே போல் ப்ளட் ப்ரெஷருக்கும் ரொம்ப நல்ல ஒரு இது. வாங்க பச்சைப்பயிறு டோக்லா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக நம்ம கடலை மாவு வச்சு தான் டோக்லா பண்ணுவோம். இன்றைக்கி டபுள் லேயர் பண்ண போகிறோம். கடலை மாவும் கீழே கடலை மாவும் மேலே பச்சைப்பயிறு. இது ஊற வச்சு ஒரு நாள் முளை கட்டின பயிர். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம செய்யலாம். இதை ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பச்சைப்பயிரில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுறேன். ஒரு துண்டு இஞ்சி போடுறேன். ஒரு துண்டு இஞ்சி போட்டுடுறேன். சும்மா 2 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கலாம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம உப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம். இதை நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம பச்சைப்பயிறு அரைச்சாச்சு. இதை ஒரு கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. அது ஊறி இருந்ததுனால நல்லா பாருங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு டோக்லா சரியாக வராது. அதனால் நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சேன். இப்போ இது அரைச்சதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை போட்டிருக்கிறதுனால இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ அடுத்த கப்பில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் கடலை மாவு இருக்குது. இதுலேயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர் ஊற்றிடுறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம அதில் உப்பு போட்டுட்டோம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் ஒரு 1/2 கப் தண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால அது ஊறின பின்னாடி நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும்.
இப்போ இது ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துட்டு சோடாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது டோக்லா வந்து ஈனோ சால்ட் இல்லாமல் நான் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இதை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம ஈனோ சால்ட் இதில் ஆட் பண்ணல. நான் அதுக்கு பதிலாக அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே போல் இதுலேயும் வந்து இது கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஈனோ சால்ட் ஆட் பண்ணாதனால இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா க்ரீஸ்ட் பேனில் ஊற்றிடலாம். ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதாவது தண்ணி ஹீட் ஆன உடனே இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றி வச்சிடணும். ரொம்ப நேரம் வெளியே வச்சோன்னா இது வந்து பொங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிரீஸ்டு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே அந்த பச்சை பயிரும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து 20 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ க்ளீனாக இருக்குது, எடுத்துடலாம். வெந்துடுச்சு. இப்போ இது ஆறட்டும். நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம டோக்லா மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம் மேலே. சுகர் சிரப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சுகர் சிரப் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட வந்து சுகர் சிரப் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டோக்லா எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பச்சை பயிறு கடலை மாவு போட்டு
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெறும் பச்சை பயிரில் கூட இது மாதிரி செய்யலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நல்ல நம்ம பச்சை பயிரில் வந்து பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். காரம் உப்பெல்லாம் நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிறு தோக்கில் எப்படி இருந்துச்சு? நீங்களும் நிச்சயமாக செய்வீங்கள்ல? செஞ்சு பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்